முன்னெச்சரிக்கை இல்லாமல் மான்வேட்டைக்கு வந்தார்கள் என்று அப்பாவி தமிழர்கள் அவர்கள் 1956ஆம் ஆண்டு மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது தமிழர் வாழ்ந்த பகுதி அப்பொழுது கர்நாடகாவுக்கு தாரவாக்கப்பட்ட காரணத்தினால் அவர்கள் இப்பொழுது கர்நாடக குடிமக்களாக இருந்தாலும் அவர்கள் தமிழர்கள். தொடர்ச்சியாக எங்களுடைய பாதை, எங்களுடைய பயணம் தெளிவாக திராவிட வெற்றிக் கழகத்துடைய பாதை, திராவிட இயக்கத்துடைய லட்சியங்களை காக்கின்ற களத்தில் தொடர்ச்சியாக எங்களுடைய பயணங்கள் சென்று கொண்டிருக்கிறது. திராவிட வெற்றிக் கழகத்தின் விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் நிர்வாகிகள் கூட்டம் விழுப்புரம் நகரில் எங்களுடைய மாநில விவசாயிகளுடைய செயலாளர் தோழர் சம்பந்தன் அவருடைய முன்முயற்சியில் தலைமையில் எங்களுடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அன்பிற்கினிய மோப்பூர் பாண்டியன் அவர்களும், மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் ஜெகதீசன் அவர்களும், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துடைய தலைவர் அன்பிற்கினிய வேதா வேணுகோபால் அவர்களும் முயற்சியில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய மாநில செயலாளர் அண்ணன் ஊனை பார்த்தியம் அவர்களும், மாநில மாணவர்களுடைய தலைவர் முத்தமிழ் முதல்வன் அவர்களும் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறார்கள். கூட்டத்துடைய நோக்கம் ஒன்றுதான். வருகின்ற 31ஆம் தேதி, ஆகஸ்ட் 31ஆம் தேதி சேலம் மாவட்டத்தில் மேட்டூரிலிருந்து மேகதாட்டில் கர்நாடகம் அணை கட்டி வருகின்ற தனியெல்லாம் தடுத்து நிறுத்துகின்ற ஒரு படுபாதக செயலை கர்நாடகா தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. நடுவர் மன்ற தீர்ப்பையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் உதாசீனப்படுத்தி தொடர்ச்சியாக அணைகளை கட்டி பாசன பரப்பையும் குடிநீர் பரப்பையும் விரிவாக்கம் செய்து கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது மேகதாட்டில் அணை கட்டி வருகின்ற அந்த உபரி நீரையும் தடுக்கப் போகிறோம் என்ற அடாவடித்தனத்தை கண்டித்து திராவிட வெற்றிக் கழகத்தின் சார்பில் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஆனந்தராஜனுடைய தலைமையில் மேட்டூரிலிருந்து மேகதாட் நோக்கி நடைபெறுகின்ற அந்த முற்றுகை போராட்டத்தை திராவிட விடுதலைக் கழகத்துடைய தலைவர் மாணவக அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். தோழர்கள் எல்லாம் பெருந்தளாக பங்கேற்று அந்த முற்றுகை போராட்டத்தில் பங்கேற்க இருக்கிறோம். அதை கடந்து செப்டம்பர் 15ஆம் தேதி திருச்சி மாநகரில் திராவிட வெற்றிக் கழகத்தின் சார்பில் பெரியார் அண்ணா பிறந்தநாள் திராவிட ரத்னா விருது வழங்குகின்ற விழாவினை முப்பெரும் விழாவாக அறிவித்து அதை நாங்கள் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் ராமேஸ்வரம் தந்திருக்கின்ற செல்வ சீதனமாக இருக்கின்ற அண்ணன் மாஸ்டர் பழனிசாமியுடைய தலைமையில் நடத்த இருக்கிறோம். பாங்கான பட்டிமன்றத்தை அகடவடக நாயகன் ஐயா அப்துல் காதருடைய தலைமையில் இன்றைய காலத்தின் தேவை பெரியார் பாதையா அல்லது அண்ணா பாதையா என்ற விவாதத்தை நடத்திருக்கிறார். இன்று காலை கூட நாட்டினுடைய 80வது சுதந்திர தினம் கொண்டாடிக் கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் நாடு விடுதலை பெற்ற போது இந்தியாவுடைய முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இங்கிலாந்துடைய யூனியன் ஜாக் கொடி இறக்கப்பட்டு இந்தியாவுடைய முப்பரிமாணம் கொண்ட கொடி உயர்த்தப்படுகின்ற போது, உயர்த்திவிட்டு பேசுகின்ற போது சொன்னார், உலகம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது இந்தியா விழித்துக் கொண்டிருக்கிறது, ஒரு ஒளிமயமான காலத்தை நோக்கி நாங்கள் செல்கிறோம் என்று பண்டிட் ஜவஹர்லால் அவர்கள் பேசியதற்கு இணங்கதான் விடியலை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் முன்னெச்சரிக்கை இல்லாமல் மான்வேட்டைக்கு வந்தார்கள் என்று அப்பாவி தமிழர்கள் அவர்கள் 1956ஆம் ஆண்டு மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது தமிழர் வாழ்ந்த பகுதி அப்பொழுது கர்நாடகாவுக்கு தாரவாக்கப்பட்ட காரணத்தினால் அவர்கள் இப்பொழுது கர்நாடக குடிமக்களாக இருந்தாலும் அவர்கள் தமிழர்கள். ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல் அவர்களை சுட்டு படுகொலை செய்ததை வனத்துறை கைது பண்ணியிருக்கிறது. மான்வேட்டைக்கு தடை விதித்திருக்கின்ற நாட்டில் மனித வேட்டை மட்டும் தடையில்லாமல் தொடர்ந்து அரசுகள் நடத்தி கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அது குறித்து இன்று காலை என்னுடைய கண்டன அறிக்கையை தந்திருக்கின்றோம். கர்நாடக அரசு நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் சம்பந்தப்பட்ட வனக்காவலர்களை கைது செய்வதோடு மட்டுமல்லாமல் கொலை வழக்கு பதிவு செய்து
உரிய தண்டனை பெற்றுத் தருவதோடு மட்டுமில்லாமல் பலியானவருடைய குடும்பங்களுக்கு நிவாரணமும் அரசு வேலையும் அந்த குடும்பத்திற்கு தர வேண்டும் என்ற வேண்டுகோளை இன்று நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். எனவே தொடர்ச்சியாக எங்களுடைய பாதை, எங்களுடைய பயணம் தெளிவாக திராவிட வெற்றிக் கழகத்துடைய பாதை, திராவிட இயக்கத்துடைய லட்சியங்களை காக்கின்ற களத்தில் தொடர்ச்சியாக எங்களுடைய பயணங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் தான் இன்று விழுப்புரத்தில் அச்சு மற்றும் காட்சி ஊடகத்து செய்தியாளர்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து உங்களுடைய நல்லாதரவு எங்களுக்கு வேண்டும் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன்.